ஐயங்காவில் ஓரடிக்கு வர வேண்டும் என்று மதிப்புக்குரிய விடுதலைச்சிறுத்தைகளின் தலைவர் என் அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி எனக்கு தூக்கி ஆடி போட்டது. வடதுருவமும் தென்துருவமும் சேர முடியுமா? எப்படி திமுக கூட்டணியே இருந்துட்டு அமைச்சரவை பங்கெடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சதுனால நான் அது அதிர்ச்சியா இருந்ததுனால இந்த மாதிரி கருத்தை சொன்னா நோபல் பரிசு கொடுக்கலாம் நான் சொன்னேன். அவரை புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லை. அவர் அரசியலில் வளர வேண்டும் என்று என்னால் இயன்ற அத்தனை விதமான நிகழ்வுகளிலும் உதவி இருக்கிறேன். அவர் பெரிய தலைவராக வரணும். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்தான் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் என்ற முறையில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கு ஊக்கமளித்துத்தான் வந்திருக்கிறேன். என்னால் இயங்குவதற்கு பக்கபலமாக நின்றிருக்கிறேன். எதிர்காலத்திலும் அப்படித்தான் இருப்பேன். எந்த கோபமோ வருத்தமோ எதுவும் கிடையாது. இந்த சொற்களை நான் சொன்னதற்காக அவர் மனம் புண்பற்றுக்குமானால் நான் இந்த சொற்களை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன். எனக்கு இன்னி அளவு ஒரு பிட்டர்னஸ், ஒரு கசப்பு எதுவும் எழுச்சி தமிழர் மேல கிடையாது. அவர் இந்த நாட்டில் நல்ல ஒரு தலைவர். அந்த மக்களுக்கு மட்டுமல்ல, மொத்த தமிழ்நாட்டுக்கு பயந்தக்கூடிய விதத்திலே பணியாற்றி வருகிறார். தனக்கென்று ஒரு குடும்பம் கிடையாது அவருக்கு. நான் எப்படியோ ஒரு அவர்கிட்ட சொல்லி கூட இருக்கிறேன். ஆகவே அவர் கருத்து சொல்வது அவருடைய கருத்து உரிமை, ஜனநாயக உரிமை. அந்த ரியாக்ட் பண்ணது அவரை ஊன் பண்ணி இருந்தா அதுக்காக சொன்னார் என்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை யாருக்கும் அவரு கொடுக்கல. அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, வேற யாருக்கும் கொடுக்கல. நாங்க 15% போட்டி போட்டா அந்த சின்னம் கொடுப்பாங்க. அது கண்டிஷன் இருக்கு. அதுக்கு அதனால பம்பரத்தில் நிற்கிற வாய்ப்பு அவர்கள் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் நாங்க போட்டி போட்டா அந்த சின்னம் திரும்ப எங்களுக்கு வழங்கப்படும். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளுக்கு நாள் இதை செய்ய செய்ய அவர் ஊழலை ஒழித்துக் கொண்டே வருவதால் அவருக்கு செல்வாக்கு முன்னை விட இப்ப அதிகமாயிருக்கு. விஜய்க்கு ஆதரவு இப்ப மக்கள்கிட்ட அதிகமாயிருக்கு. அதனால எலெக்ஷனை கொண்டு வரவே முடியாது. 5 வருஷத்துக்கு முதலமைச்சராக இருப்பாரு. நீங்க நினைக்கிற மாதிரி எலெக்ஷன் இருந்தா கூட வராது. ஆர்குமெண்ட் சேக் 180 குறையாத இடம் இல்ல, அவர் திரும்பவும் ஜெயிப்பார். அதனால அந்த மிச்சப்பரிசையில் ஈடுபட முடியாது. ஆட்சி நீடிக்கும். சரி, ராஜினாமா செய்துவிட்டு போன எம்எல்ஏக்கள் தாவேக்காவிலே சேர்ந்தவர்களுக்கு எலெக்ஷன்ல நிக்க விடக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன ரைட் இருக்கு? எந்த சட்டத்தில் இருக்கு? ஒரு ராஜினாமா செய்துட்டு ஒரு கட்சியில போய் கேந்திரத்தை நிக்க கூடாதுக்கு எந்த விதி இருக்கு? அப்படி இப்படியெல்லாம் யோசனை சொல்றவங்க எந்த கட்சியில வைத்த கம்ப ராமகிருஷ்ணன் நீங்க கட்சி விட்டு ராஜினாமா செய்ய சொன்னீங்க. எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்ய சொன்னீங்க. அதே தொகுதியில அதே அந்த நபரை உதயசூரியன் சின்னத்துல நிக்க வச்சீங்க. இது பிராட் கடை இல்லையா? நீங்க இது என்ன குதிரை பேரம் இல்லாம வேற என்ன பேரம்? குதிரை நல்ல பேரு, பெருச்சால் பேரமா? நீங்க வேலை விளையாட்டீங்க.